ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது நம்ம கண்டதை பேசுவோம் சேனல். சரி, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? அதால ஒரு டாபிக் இல்லை, அப்புறம் என்ன கண்டதை பேசணும்னு சொல்லியாச்சு. இன்னும் என்ன டாபிக்கு கண்டென்ட்டு எதுவும் கிடையாது. என்ன பேசணும் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டு. அதனால நம்ம எதாவது கண்டிப்பாக பேச ஆரம்பிப்போம். சரி, வழக்கம் போல் போ, ஃபோன் எடு, அவ்வளோதான். கண்டென்ட் அதில் தான் கிடைக்கும். கண்டதை பேசணும்னா எல்லாமே அதுக்குள்ளே தானே இருக்குது. எல்லாரும் எல்லா ஆப்பும் வச்சிருக்கனால எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. சரி விட, ஃபோனை வச்சிரு. நான் ஒரு இது சொல்கிறேன். வரும்போது இப்போ நீ ஃபோன் அடிச்சியா, சாப்பிட்டுட்டு கிளம்பி டீ கடைக்கு போனேன். சரி சரி, ஒரு டீயை போட்டு மேற்படியாக இப்போ போட்டு வருவோம்ட்டு அங்கே உட்காந்துருந்தேன். டீயை சாப்பிட்டுட்டு டீயை போட்டு சரி ஓகே. அங்கே ஒரு நான் எனக்கு முன்னாடி ஒரு 2 பசங்க இருந்தாங்க, 3 பசங்க ரெகுலராக அந்த டீ கடைக்கு வருவாங்க போல். நானும் அப்போ ரெகுலராக போகிற கடை தான், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கலாம் அந்த டீ கடை. அங்கே அந்த அம்மா மதியானத்துக்கு மேலே அவங்க அம்மா தான் இருப்பாங்க, அவங்க அப்பா இருக்க மாட்டார், மைனர் இருக்க மாட்டார். சரி, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த 3 பசங்க ரெகுலராக அந்த கடைக்கு வராங்க போல். ஜாலியாக பேசிட்டு வா போன்னு பேசிட்டே இருந்தாங்க. போகும்போது இன்னும் இந்த 7up பாட்டில் நோண்டிக்கிட்டு QR கோட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஒரு 10-15 7up பாட்டில் ஒரு எடுத்து QR கோட்டில் என்னமோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னடா பண்ணுறாங்க பார்த்தா, அப்புறம் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி எடுத்தால் அதில் கேஷ்பேக்கு அமௌண்ட்லாம் வரும் போல். அது எனக்கு தெரிஞ்சு இந்த 7up பாட்டிலே ஒரு குள்ளல் இருக்கும். அதுதான் அந்த QR கோடை இது பண்ணிவிட்டு அந்த லேபிளை பிரிச்சுட்டு திருப்பி ஒட்டி வச்சுட்டாங்க. ஓ, இப்படி பண்ணாங்க. ஒட்டிக்குவோம். அது சும்மா சாத்தினாலே ஒட்டிக்குதே, ஒட்டினாலே ஒட்டுறது. ஆமாம், மேலாப்புல பேச ஒட்டிருக்கோம். அதை எடுத்து ஆமாம் ஒரு 10 பாட்டில் எடுத்து அவங்க பண்ணிட்டு அது போயிட்டு டீ குடிச்சாங்க. டீ குடிச்சிட்டு அதை ஏற்றிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. நீ எதுவுமே சொல்லியா அவர்கிட்ட? நான் எழுத சொல்ல, அந்த அம்மாட்டே சொல்கிறாங்க இதில் காசு வருமான்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுவோம், அந்த அம்மா எனக்கு தெரியுமோ தெரியாது கூட தெரியாதுப்பா. அதுக்கு தெரியுமா? காசு ஏறுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த காசை எனக்கு ஏற்றி விடுங்கன்னு சொல்லிச்சு. உனக்கு எதுக்கு ஏற்ற முடியாது, நீ ஏற்றிக்க அப்படின்ட்டாங்க. சரி விட, அது போயிட்டு போகுது, அவ்வளோதான் அந்த இது. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, நம்ம அந்த மிட்டாய் பாக்ஸு, சின்ன இது பாக்ஸு, இதுலலாம் ஒன்றுக்கையும் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்கப்பா. அப்புறம் நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச கூல்ட்ரிங்க்ஸ் இருந்து பார்த்தேன். இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்கு. நம்ம வாட்ச் பண்ணுறது இல்லை எதையுமே. அவங்களுக்கு கடையில் வருது இல்லை. இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் கடலை மிட்டாய் பட்டினா அதில் ஒரு QR கோட்னா $2 $3 கேஷ்பேக் இல்லை ஏதோ ஒன்று ஆஃபர் கொடுக்குறாங்க. நம்ம அதெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்க, ஏன்னா எப்படி நூதனமான காசு இல்லை. அவன் என்ன எனக்கு 100 20 ஆனால் வந்து கேஷ்பேக்குன்னு ஒரு விஷயம் அந்த பாட்டிக்கு தான் இருக்கு. அக்காவா பாட்டியா? பாட்டி. பாட்டிக்கு தான் இருக்குமோ இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அது பாவம். அது பாட்டில் நீங்கள் ஏதோ ஃபோட்டோ எடுத்துட்டு போகிறேன் நினச்சிட்டு இருந்திருக்கோம். நீங்கள் கேஷ் கொடுக்கணும் அவங்க சொல்லிட்டு தான் செஞ்சாங்களே, இதில் காசு வேற வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிறேன், ரெகுலராக வர்றவங்க போல், அந்த கடைக்கு வர்றவங்க போல் ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த டீ குடிச்சாங்க 3 பேர் டீ குடிச்சாங்க, அந்த காசே அந்த கேஷ்பேக்கில் தான் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அதிலே ஜிபே பண்ணி விட்டு போய் ஜிபே தான் பண்ணாங்க அந்த கடையில். ஜிபேலாம் சொல்றேன்னா அது டீ காசு கொடுத்தது போக அதாவது நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் நிறைய பெட்டி கடை இருக்கு. சின்ன சின்ன கடையில வயசானவங்களுக்கு இந்த ஜிபே எல்லாம் தெரியாது. உங்களுக்கு நம்ம கிளம்ப வேணாம், அவங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த QR கோடெல்லாம் விடாதீங்க. அப்படியே 7up பாட்டில் எனக்கு தெரியும் இல்லை, அப்படியே 7up பாட்டில் நீ சொன்ன இல்லை, அந்த கோடு பிரிஞ்சு ஒட்டலைன்னா கூட லைட்டா ஒரு கம்மை வச்சு ஒட்டினா ஒட்டிக்க போகுது. 10 ரூபா எடுத்துட்டு போங்க, 100 200 ரெடி பண்ணிட்டு வந்துருங்க தம்பி. நம்ம தான் கேஸ்ல உள்ள போவோம். எதுக்கு 7up தானே கொடுக்குறாங்க. வீடியோ வைரல் ஆச்சுன்னா நம்ம கேஸ்ல உள்ள வீடியோ வைரல் ஆகுது, வைரலா இல்லை. 7up நீ திருட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. திருட எதுக்கு சொல்றேன், நான் திருடவே சொல்லல. ஒரு சின்ன பெட்டி கடை இருக்கு, ஒரு ஐயா இருக்காப்புல, அவருக்கு தெரியாது, ஒரு 50 பாட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏற்றி வச்சிருப்பாப்புல. ஒரு கம் எடுத்து போய், ஐயா உங்களுக்கே காசு தெரியும் 50-50 பிரிச்சு திருப்பி ஓட்டிட்டு. ஆனா இவங்க எனக்கு மங்காத்தா பார்ட் 2 எடுக்க போறாங்க. நீ 50 பாட்டில் நினைக்கிறேன், நான் 5000 பாட்டில் நினைக்கிறேன். இது வேற படம் இது என்ன பண்றது இல்லை. சரி, இது தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஆனா அதுல நிறைய கேஷ்பேக் தான் வரும் போல. எப்பயாச்சும் தான் அந்த காசு ஃபுல்லா கேஷ்பேக்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். கிட்கேட் இப்போ வந்து கிட்கேட்ல வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது வந்து கன்ஃபார்ம் 5 ரூபாயா 10 ரூபாயும் தெரியல. நானே பண்ணேன், எங்க அக்கா பர்த்டேக்கு எதுக்கும் வந்து வாங்கினாங்க. அப்போ வந்து இருக்கிற கிட்கேட்ல ஃபுல்லா நானே பண்ணிட்டேன். எல்லாம் சாப்பிட்டு போட்ட கவரை ஃபுல்லா நான் கலெக்ட் பண்ணி வச்சு பொறுக்கி வச்சுக்கிட்டு நான் உட்காந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடையா போய் குப்பை பறக்குனா இப்ப பணக்காரனா ஆயிடலான்ற வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசாம அந்த வேலைக்கு போலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க உள்ள போலாம். நம்ம மொபைலுக்குள்ளதான் எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. ஏன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இல்லாத கண்டென்ட்டே கிடையாது.
ஸ்டாப்டு பை டிராஃபிக் போலீஸ். ஹெல்மெட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கு சார். போலீஸ் தம்பி குரோம் ஹிஸ்ட்ரி கார்டு. இல்லை என்னது? டேய் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. சரி, அவன் வந்து போலீஸ் பிடிச்ச உடனே ஹெல்மெட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். இருக்கு சாருங்கிறேன். அவன் தம்பி குரோம் ஹிஸ்ட்ரி காட்டு அப்படிங்கிறேன். இப்போ இந்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே அதனாலயா தெரியல, இருக்கலாம். டிராபிக் போலீஸ்க்கு வந்து இவங்களே இப்படி இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், உன்னையெல்லாம் அப்படி கேட்டா பதறிடுவியா? பதறிடான் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. குரோம் ஹிஸ்ட்ரி எடுத்தேன்னு வச்சுக்க. சரி வேணாம் அப்படி இல்லை, நான் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் குரோமில் பார்க்க மாட்டேன். எல்லாம் நம்ம ஒன்லி யூடியூப். ஒரே ஒரு படம் தான், அந்த காலத்திலிருந்து ஒரே ஒரு படம் தான். அந்த காலத்துல இருந்து ஒரே படமா? ஃபேமஸ் படம், அது நமக்கு பிடிச்ச படம். வேற எந்த படத்தையும் நம்ம மாத்துறது இல்லை. எவ்வளவுதான் படங்கள் பார்த்தாலும் ஃபைனல் டச்ல நமக்கு என்ன ஐயா என்ன படம் கிடையாது சொல்ல மாட்டேன். சொல்றா, இங்க சொல்லக்கூடாது. இங்க இவங்களுக்கா? சரி ரைட்டு, நான் உனக்கு தனியா சொல்றேன். இது பார்த்துருக்கியா? உலக கண்டுபிடிக்கிற படமா பாக்குறது, காலையில ஜட்டிய கடமைன்னு என் உசுர வாங்குறது. இது மாதிரிங்க எல்லாம் பெரிய பெரிய இன்டெலிஜென்ட் மாதிரி இந்த வெறும் கிரைம் நாவல்ஸ், கிரைம் படமா பார்ப்பாங்க. ஃபுல்லா உட்காந்து நைட்டு ஃபுல்லா பார்த்துட்டு வந்து காலையில வந்து கதை கதையா பேசுறது. இது இப்படி எடுத்துருக்கலாம் அப்படி எடுத்துக்கலாங்க. ஆனா காலையில உண்மையிலே ஜட்டிக்கான அவன் அம்மாட்டு போயிருந்தேன். அம்மா எங்கம்மா ஜட்டி? இது இப்ப கூட இல்ல எல்லாரும் பண்ற வேலை தான். இப்ப கூட பரவாயில்ல, காலேஜ்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. இல்ல இப்பவுமே நம்ம வீட்டுல எதை காரணம்னாலும் வீட்டுல ட்ரெஸ் ஜட்டியை காரணம்னா வீட்டுல முதல்ல கேட்கறது அங்கேதான் கேட்க முடியாது, வேற எங்கேயும் கேட்க முடியாது. கல்யாணம் ஆனவங்க எங்க கேட்பீங்கன்னு தெரியாது, கல்யாணம் ஆகாத நான் சொல்றேன்ப்பா தம்பி. அதெல்லாம் தேவையில்லாத டாபிக். எங்க சைடு போங்க.